கிராவிட்டி ஒரு ரூல். இதை நம்ம எல்லாருமே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இல்ல நான் ஃபாலோ பண்ணாம பறப்பேன்னு நினைச்சா ஒத்துணை கீழே வந்து இது மாதிரிதான் நம்ம எமோஷன்ஸ்க்கும் ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்கு. நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஒபே பண்ணோம்னா we can fly. இல்லைன்னா இன்னைக்கு நம்ம வீடியோட எதை பத்தி பேச போறோம்னா எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ரூல்ஸ் மூவி சீன்ஸை வச்சு கம்பேர் பண்ணி டீடைலா பேச போறோம். உங்களுக்கு எமோஷனல் ஸ்டெபிலிட்டி இருந்தா இந்த வீடியோ முழுசா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். எமோஷனலி லூஸா எமோஷன்ஸ் இருந்தா மாசா. ரூல் நம்பர் 1, grief never disappears, it just changes. வாரணம் ஆயிரம் படம் பாத்தீங்களா? அதுல சூர்யா தன்னோட அப்பாவை இழந்துருவாரு. அப்பாவை இழந்ததுக்கு அப்புறம் அதே சேட்னஸ்ல இல்லாம அவர் ஜஸ்ட் அவரோட எமோஷன்ஸை மாத்திக்கிட்டு ஆனா இன்னமும் அந்த கிரீஃப்லயே தான் இருப்பாரு. கிரீஃப் நெவர் டிசப்பியர்ஸ். சோ இப்போ உங்களுக்கு ஒரு சோகமான சூழ்நிலை நடக்குது அப்படின்னா அது உங்களை விட்டு சுத்தமா மறைஞ்சு போயிடாது. அது உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். அதனால நீங்க ஒரு பயத்துல இருக்கலாம், அதனால நீங்க ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கலாம், அதனால நீங்க வேற ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருக்கலாம். நீங்க சோகமா இருக்க மாட்டீங்க. ஆனா அந்த கிரீஃப் ஜஸ்ட் அதோட சேப்பை மாத்திக்கிட்டு உங்களை ரன் பண்ணிக்கிட்டு இருக்கும். உங்களுக்குள்ள ஏதாவது சோகம் இருக்கு அப்படின்னா அதை நீங்க இக்னோர் பண்ணீங்கன்னா கூட அது உங்களை அன்கான்சியஸா கண்ட்ரோல் பண்ணிட்டு தான் இருக்க போகுது. அதனால அதை அக்னாலேஜ் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு ஃபியூலா மாறும், உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும், உங்க லைஃபை அதை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போக ஹெல்ப் பண்ணும். செகண்ட் ரூல், க்ளோசர் இஸ் நாட் ஆப்ஷனல். 96 மூவி விஜய் சேதுபதி தனக்குள்ள அவ்வளோ சப்ரஸ்ட் எமோஷன்ஸை வச்சிருப்பாரு. ஒரே நைட்ல 2 பேரும் சந்திக்கும் போது அந்த எல்லா எமோஷன்ஸுமே வெளியே சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ நீங்க ஒரு ஃபீலிங்ஸ் உங்க மனசுல வச்சிருந்து அதை வெளியே சொல்லாமலே இருக்கீங்க அப்படின்னா அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ராட் பண்ணிட்டே வரும். அது உங்களை விட்டு போகாது. அது ஜஸ்ட் உங்களுக்குள்ள அக்குமுலேட் ஆகிட்டே வரும். எப்பயாவது ஒரு கால் வெடிக்கும். ஸோ எப்போ க்ளோசர் கிடைக்கும் அப்படின்னா விஜய் சேதுபதி எப்படி அந்த பர்சன் கிட்ட அந்த எமோஷன்ஸ் எல்லாம் சொன்னாரோ அப்பதான் அவர் க்ளோசர் கிடைச்சிச்சு. ஆனா எல்லாருக்கும் அதே மாதிரி சூழ்நிலை அமையுமா அப்படின்னு தெரியாது. அதுக்காக நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு பேப்பர் எடுத்து நம்மளோட ஃபீலிங்ஸ் எல்லாத்தையுமே எழுதிட்டோம் அப்படின்னா நமக்கு ஒரு க்ளோசர் கிடைக்கும். ஸோ அந்த எமோஷன் அந்த இடத்துல ஸ்டாப் ஆகும். ரூல் நம்பர் 3, what you suppress you pass down. அசுரன் மூவில அப்பா தனக்குள்ள ஆங்கர் பெயின் எல்லாம் வந்து சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறாரு. எதுக்காக? ஃபேமிலி சேஃபா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஆனா அதே சப்ரஷன் அவரோட சனுக்குள்ள போய் அது வேற மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகி வேற எமோஷன்ஸா வெளியே போகுது. எஸ், இது யூனிவர்ஸோட ஹார்ஸ் ரூல். உங்களுக்குள்ள சப்ரஸ் ஆகிருக்கக்கூடிய எமோஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு வேற பேட்டர்ன்ல டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே தான் இருக்க போகுது. பேரண்டிங்ல இது ரொம்ப முக்கியம். நமக்குள்ள இருக்கக்கூடிய அன்ப்ராசஸ்டு ஃபியர் எமோஷன்ஸ் எல்லாமே அன்கான்சியஸா அடுத்த ஜெனரேஷனுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டு இருக்கு. ரூல் நம்பர் 4, ரியல் ஸ்ட்ரென்த் இஸ் அ சைலண்ட் ப்ரொடெக்ஷன். நீங்க திரைப்படம் பார்த்துருக்கீங்களா? அதுல அப்பா எவ்வளவு சைலண்டா இருப்பாரு. எதுக்காக? தன்னோட மக்களை ப்ரொடெக்ட் பண்ணணுன்றதுக்காக. டேஞ்சரஸான லைஃப் கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டு ஒருத்தன் அப்பா தன்னோட டேஞ்சரஸ் பார்ட்டை ஹைட் பண்ணிட்டு தன்னோட மகளுக்கு ஒரு ஹாப்பியான ஜாலியான ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃபை கொடுக்கணும்னு ட்ரை பண்ணுவாரு. அவர் சஃபர் பண்றதை யாருக்குமே காட்ட மாட்டாரு. இதை ஆனா ஒரு பேலன்ஸ்ல மெயின்டைன் பண்ணணும். ஸ்ட்ரென்த் இஸ் அ சைலன்ஸ். அதுவே நீங்க ரொம்ப சைலண்டா இருக்கும் போது அந்த சைலண்ட் பிகம்ஸ் அ வைலண்ட். சோ நீங்க காமான பர்சனா இருக்கீங்கன்னா அது ஒரு ப்ராசஸ்டு காமா இருக்கணும். அன்ப்ராசஸ்டு காமா இருக்கக்கூடாது. இருக்க பிரச்சனை எல்லாம் அப்படியே அம்போன்னு விட்டுட்டு காமா இருக்கிறதுக்கு பேர் காம இல்லை. எல்லா பிரச்சனையும் ப்ராசஸ் பண்ணிட்டு ஓகே எவ்ரிதிங் வில் பி செட்டில்ட் அப்படின்னு காமா இருக்காது. காம், தட் இஸ் a real strength. ரூல் நம்பர் 5, grief has no value. பிதா மகன் படத்துல விக்ரம் சூர்யாவை இழந்ததுக்கு அப்புறம் பயங்கர வயலண்டா பிஹேவ் பண்ணுவார். இது எதனால? அவருக்குள்ள இருக்க கிரீஃபை வெளியே காட்டுறாரு. சோ எல்லாரும் ஒரே மாதிரி தான் கிரீஃபை காட்டணும்ன்ற அவசியம் இல்லை. ஒருத்தர் சைலண்டா இருப்பாங்க, ஒருத்தர் அழுவாங்க, ஒருத்தர் இந்த மாதிரி வயலண்டா பிஹேவ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட் கிரியேச்சர்ஸ் எல்லாமே பண்ணுவாங்க. நம்ம சொசைட்டில ஒரு சில ப்ராப்பரான மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில இது வச்சிருப்பாங்க. இப்படிதான் நீங்க அழுவணும், இப்படிதான் இறுதி சடங்கு பண்ணுவாங்க அப்படின்னு ஒரு சில டெம்ப்ளேட் எல்லாம் வச்சிருப்பாங்க. ஆனா அது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமா தான் கிரீஃபை எக்ஸ்பிரஸ் பண்ண போறாங்க. ரூல் நம்பர் 6, நீங்க எதை ஃபேஸ் பண்ணலையோ அதை உங்களால ஹீல் பண்ணவே முடியாது. மாமன்னன் மூவில அப்பாவும் மகனும் ஒரு அன்ரிசால்வ்டு ஒரு பேட்டர்னை கேரி பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாள் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றதுக்காக அந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகல. மறுபடியும் அவங்க எப்ப அதை எடுத்து பேசுறாங்களோ அப்பதான் அந்த பேட்டர்ன் ரிலீவ் ஆகுது. சோ உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு பெயின் ஹீல் ஆகணும் அப்படின்னா அதை நீங்க வெளியே கொண்டு வந்து பேசணும், அல்லது அதை வெளியே கொண்டு வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும். ஏதாவது பண்ணா மட்டும்தான் அது ஹீல் ஆகும். அதை நீங்க உள்ள வச்சு அவாய்ட் பண்ணிட்டு சப்ரஸ் பண்ணிட்டு இருக்கனால மட்டுமே அது ஹீல் ஆகாது. ரூல் நம்பர் 7, ஆங்கர் இஸ் எனர்ஜி. அதை நீங்க எந்த டைரக்ஷன்ல கொண்டு போறீங்களோ அதுதான் எல்லாமே. வேலையில்லா பட்டதாரி படத்துல ஹீரோவை அவங்க ஃபேமிலி நம்ப மாட்டாங்க.
அவங்க வேலை பார்க்குற இடத்துல அவர் ரொம்ப ஜட்ஜ் பண்ணுவாங்க. இதனால ஹீரோக்குள்ள வந்து கோபத்தினால அவர் தன்னை தானே அழிச்சுக்கல, அவர் மத்தவங்களை அழிக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஜஸ்ட் அந்த எனர்ஜியை யூஸ் பண்ணிட்டு அவர் பில்ட் ஆகுறாரு. சோ ஆங்கர் அப்படிங்கிறது ஒரு ரா எனர்ஜி. அதை நம்ம எந்த டைரக்ஷன்ல விடுறோமோ அது அந்த அளவுக்கு பில்ட் ஆகிட்டே போகும். இப்போ நீங்க டெஸ்ட்ரக்டிவ் பேட்டர்ன்ல விட்டீங்கன்னா உங்களை எந்த அளவுக்கு கேவலமா டெஸ்ட்ரக்ட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு கேவலமா அழிச்சிடும். அதே நீங்க மத்தவங்களை கேவலமா அழிக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதே ஆங்கர் மத்தவங்களை கேவலமா அழிக்கிறதுக்கு தேவையான எல்லா ஐடியாவையும் உங்களுக்குள்ள கேவலமா கொடுத்துட்டே இருக்கும். ஆனா அதே ஆங்கரை வச்சு நீங்க பில்ட் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா எந்த அளவுக்கு சூப்பரா உங்களால பில்ட் ஆக முடியுமோ அந்த அளவுக்கு தேவையான எனர்ஜிஸ் எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இட் இஸ் a raw energy. ரூல் நம்பர் 8, சாக்ரிஃபைஸ் பண்றது நல்லது, ஆனா அதை மறந்துட்டு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு இருக்காதீங்க. நீங்க இப்போ ஒரு மிகப்பெரிய விஷயத்த ஒருத்தவங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்ண போறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட வேர்பலா நான் உங்களுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. பிகாஸ் அவங்களும் அந்த விஷயத்த மறந்துடுவாங்க, நீங்களும் அந்த விஷயத்த மறந்துடுவீங்க. ஃப்ளோல போய்கிட்டு இருக்கும்போது ரொம்ப நாளுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரியலைஸே ஆகும் நான் இவங்களுக்காக இதை சாக்ரிஃபைஸ் பண்ணேன் ஆனா அதை அவங்க புரிஞ்சுக்கல அப்படின்ட்டு. நீங்க ஸ்டார்டிங்ல நான் உங்களுக்கு சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்லிட்டு மூவ் ஆன் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அவங்களும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு எல்லா ஸ்டெப்ஸும் எடுப்பாங்க. எக்ஸாம்பிள், காக்கா காக்கா படத்துல ஹீரோ டியூட்டிக்காக தன்னோட பர்சனல் ஹாப்பினஸ் எல்லாத்தையுமே சாக்ரிஃபைஸ் பண்ணுவாரு. ஆனா அதை யாருமே ரெகக்னைஸ் பண்ண மாட்டாங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு இடத்துலயும் நான் இதை எல்லாத்தையும் உங்களுக்காக சாக்ரிஃபைஸ் பண்றேன் அப்படின்னு மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ த வேர்ல்ட் இஸ் ஒர்க்கிங் லைக் தட். நோ ஒன் இஸ் நோட்டிசிங் யூ அண்ட் லுக்கிங் ஃபார் யுவர் சாக்ரிஃபைசஸ். தே ஆர் ஜஸ்ட் ரன்னிங். ஸோ நீங்க ஒரு தடவை சொல்லிட்டீங்க அப்படின்னா they will catch up on your point and they will be understand with you. ரூல் நம்பர் 9, ஹியூமர்ன்ற மாஸ்க லோன்லினஸ் எப்பவுமே வியர் பண்ணிருக்கோம். சூதுகவும் படத்துல ஹீரோ எல்லா டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்லயும் காமெடி பண்ணிட்டு இருப்பாரு, ஜோக் பண்ணிட்டு இருப்பாரு. ஏன்? அது பாக்குற நமக்கெல்லாம் ஒரு என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஆனா அது அவருக்குள்ள இருக்கக்கூடிய டீப் லோன்லினஸ். he is longing for a real connection. உங்களுக்கு தெரிஞ்ச ரியல் ஹாப்பியான ஆளு உண்மையா எவ்வளவு லோன்லியா இருப்பாங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ரூல் நம்பர் 10, say it now. பிகில் மூவில அப்பா தன்னோட மகள்கிட்ட ஒரு எமோஷனை சொல்லணும் அப்படின்னு ரொம்ப நாள் வச்சிருப்பாரு. கடைசி வரைக்கும் அவரால சொல்ல முடியாது. சோ இதே சிச்சுவேஷன் உங்க லைஃப்ல வரவே கூடாது. சோ எந்த எமோஷன் உங்களுக்கு இருக்கு அப்படின்னாலும் say it now. இப்போ இந்த எல்லா ரூல்ஸும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த எல்லா ரூல்ஸ்ல இருந்து முக்கியமா ஒன்று சொல்லணும்னா, ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னா உடனே சொல்லிடுங்க. வாட் எவர் த கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் டோன்ட் சப்ரஸ். எப்படி இந்த கிராவிட்டியை புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல பறக்குறோமோ அந்த மாதிரி இந்த எமோஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். ஆனா இதை புரிஞ்சுக்கணும்னா ஜஸ்ட் ஒன் திங், எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அவ்வளவுதான். டாடா பாய் பாய். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எல்லாமே பண்ணுங்க. பாய் பாய். அங்க பாரு காக்கா எமோஷன் டாப்பா.